ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பார்க்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்மளால் பண்ண முடியும். எல்லாரும் மாதிரியும் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கலர் மட்டும் கொடுக்குறத விட நமக்கு பிடிச்ச ஒரு இமேஜை பேக்ரவுண்டில் எப்படி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஒரு V.H.N.S.N.C அப்படிங்கிற ஒரு எங்களோட ஒரு காலேஜ் நேம். ஆக்சுவலாக எங்களோட காலேஜ் நேம். இந்த வேர்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த எஃபெக்ட் தான் நம்ம இந்த எஃபெக்டை வந்து எப்படி உள்ளே கொடுக்குறது அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ண சொல்கிறேன். எல்லோரும் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் தேவையானது என்ன அப்படின்னா நமக்கு வேணுங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஒரு வேர்டு டைப் பண்ணணும். அதுக்கடுத்து நமக்கு என்ன இமேஜ் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே எடுத்து வச்சுக்கணும். நெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இந்த ரெண்டு யூஸ் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி அப்படின்னா ஃபைலில் எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த நியூ டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் ஃபிட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டாகவே வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு தேவையான வேர்டை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட் சைஸ் எங்கே இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோடைய ஃபாண்ட்டுடைய சைஸையுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட் எடுங்க. இப்போ எங்களுடைய ஒரு காலேஜ் நேம் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் நேமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் செட் பண்ண போகிறேன். அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள பேக்ரவுண்டில் இமேஜ் செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டெக்ஸ்ட்டோடைய அந்த திக்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற இமேஜ் வந்து அதுக்குள்ளே ஃபிட்டானதை நம்மளால் வந்து அந்த எஃபெக்டை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற ஒரு இமேஜை ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இனி கொஞ்சம் எஃபெக்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு லேயரில் டெக்ஸ்ட் வந்து இந்த டைப் பண்ண லேயருங்கிறது எங்கே இருக்கும், நமக்கு ரைட் சைடில் இருக்கும். இந்த லேயர் தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த லேயரில் நான் ஃபஸ்ட் லேயரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்களுடைய காலேஜ் நேம் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து அதில் நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த இமேஜ் என்னென்னா ஒரு பெயிண்ட் எஃபெக்ட், பெயிண்டில் வந்துட்டு நம்ம ஸ்பிளாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே கொண்டு வரேன். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சிம்பிள் தான். இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே ட்ராக் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுடைய அந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் சைடு பாருங்கள், டெக்ஸ்ட்டு இந்த டீங்கிறது வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனு. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய லேயர் ஒன்னுங்கிறது என்னது அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ். இந்த இமேஜ் தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த இமேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்குது, இமேஜுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் இருக்குது. அதே ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா லேயர்லையுமே இருக்கும். இப்போ லேயர் ஒன்றுங்கிறது வந்துட்டு இமேஜ் இல்லையா, இமேஜுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, V.H.N.S.N.C சொல்லி இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு மேலே இருக்கும் இங்கேயும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேயரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லேயரில் மேலே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கனால போதும், அந்த டெக்ஸ்ட் வந்து முன்னாடி வந்துடும், பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி போயிடும். இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னென்னா எனக்கு பொறுத்தளவு எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி தான் இருக்கணும். அதனால் நான் பின்னாடியே கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனி கொஞ்சம் உங்களுக்கு பெருசாகவே காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பவுண்டிங் பாக்ஸ் இருக்கும். அந்த பவுண்டிங் பாக்ஸை ஒரு சைடு பிடிச்சி இழுக்கக்கூடாது. நீங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் மூவ் பண்ணணும். ஷிஃப்ட்டையும் ஆல்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் சைடு, அதாவது இந்த சுற்றி இருக்கிற எல்லா சைடும் ஈவனாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜூம் ஆகும். இல்லைனா ஜூம் ஆகிறது ஒரு சைடு இழுத்துட்டு ஒரு சைடு வந்து இழுக்காமையும் போயிடும். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு சைடு மட்டும் அந்த பாதி லெட்டர் மட்டும் இழுத்துட்டே போகும், இந்த சைடு வந்து ஜூம் ஆகவே ஆகாது. அதனால் எப்போவுமே நீங்கள் ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பவுண்டிங் பாக்ஸ் ஏதாச்சும் ஒரு பவுண்டிங் பாக்ஸுங்கிறது அந்த கார்னரில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி எழுதிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அது டெக்ஸ்ட் எஃபெக்ட் எனக்கு ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த கலரை எடுத்துட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த பேக்ரவுண்டில் இந்த கலரில் ஒரு ஒயிட் கலர் இருக்குது. இது எனக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரேசர் டூல் எடுத்துகிட்டு மேஜிக் எரேசர் டூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஒயிட்டை தூக்கிடுறேன். தூக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து காமனாக ஒன்றுக்கு மட்டும் கொடுக்காம நான் ஒரு 2-3 பிரிச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ VHNSNCயில் நான் அப்படி மறைச்சேன் அப்படின்னா ஒரு 3 லெட்டர் தான் எனக்கு மறையுது இல்லைங்களா. எனக்கு வந்து இது 3 லெட்டர் மறையுது. அடுத்து ஒரு இன்னொன்று எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொன்று எடுத்து வைக்கிறதுக்கு இதே காப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மவுஸில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு காப்பி இமேஜ் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், காப்பி யாரை தெரியுதா. இப்போ இங்கே வரைக்கும் ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு இன்னொன்று வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், திரும்பவும் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மூவ் பண்ணால் அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துக்கும். ஸோ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம மவுஸில் வந்து மூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு காப்பியாக வரும். நீங்களும் உங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். லேயர் 1 ரெண்டாவது டைம் எடுத்தது லேயர் 1 காப்பி, செகண்ட் வந்து லேயர் 1 காப்பி 2 அப்படிங்கிறது அந்த நேம் வந்து டிஃபால்ட் அதுவே செட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான், இல்லை ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்மளோட டெக்ஸ்ட் இருக்குது, முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு 3 கலரை வச்சு இந்த 3 கலரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கலரை அந்த இமேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன டிப்ஸ், இந்த சைடில் லேயரில் VHNSNC இந்த டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் டூல் இதில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டீங்கிற ஒரு இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், ஒரு டாட் லைன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த அந்த கலரை வந்து லேயர் 1 மாஸ்க்குங்க அப்படிங்கிற ஆப்ஷன், மாஸ்க்குங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடு லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடு கீழே பாருங்கள், நான் மவுஸ் எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், ஆடு லேயர் மாஸ்க்கு ரைட் ஹேண்ட் இருக்குங்களா, அந்த ஆடு லேயர் மாஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் அந்த ஏரியாக்குள்ளே வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிரும். அடுத்து திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டூலில் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி அகைன் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது இமேஜை கிளிக் பண்ணி நான் ஆடு லேயர் மாஸ்க் கொடுக்குறேன், அதுவும் மாஸ்க் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது ஒரு லேயருக்கு இருக்குது, அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டூலில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செலக்ட் ஆயிடுது. அகைன் அந்த மூணாவது லேயரில் இருக்கிறத ஆடு லேயர் மாஸ்க் கொடுத்தாச்சுன்னா பேக்ரவுண்டில் போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஒரு கலர் கொடுக்குறத விட நமக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் இந்த பெயிண்ட் எஃபெக்ட் தான் கொடுக்கணும். நம்மளுடைய ஃபோட்டோஸை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஃபோட்டோ கொடுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேமிலி நேம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஃபேமிலி நேம் வந்து நம்ம அப்பா நேமு இனிஷியலு, நம்மளோட இனிஷியலு, நம்ம தாத்தாவோட இனிஷியல், இந்த மாதிரி ஒரு 4 இனிஷியல் போட்டு ஒவ்வொரு இனிஷியல்லையும் அவங்களுடைய ஃபோட்டோஸையும் இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா மேலே எடுத்து வச்சு அந்த பர்டிகுலர் லெட்டருக்கு அவங்களோட இமேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 இமேஜ் வச்சாச்சு. இப்போ இது வந்து காமனாக ஒரு கலர்ஃபுல்லாக இமேஜ் இருக்கிறனால நம்ம வந்து ஓரளவுக்கு எஃபெக்ட் கிடச்சிருச்சு இல்லைங்களா. இதே நம்மளுடைய ஒரு பர்சனோட இமேஜ் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரம் ஃபேஸ் கட் ஆகலாம், சில நேரம் அந்த ஃபேஸ் சரியாக தெரியும், இந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற ஃபேஸ் யாருன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ இந்த உள்ளே இருக்கிறத மூவ் பண்ண முடியுமா சார்? இங்கே வந்து இந்த எஃபெக்ட்டை பொறுத்தளவு மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணிங்கன்னா என்னன்னா இப்படி கட் ஆகும். நல்லா அவங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, இப்படி கட் ஆகும். அப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இதே தான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. அதுக்கு நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுக்கிறேன். இந்த நியூ டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியே காமிச்சிடுறேன். இந்த இடத்துல VHNSNC அகைன் டைப் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து எனக்கு 2 லெட்டர் போதும், உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த 2 லெட்டர் போதும். இந்த 2 லெட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லெட்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விங்கிறது உங்களுடைய ஒரு பர்சன் நீங்கள் இமேஜ் இங்கே வைக்கணும், ஹெச்ங்கிறதுல ஒரு பர்சனோட இமேஜ் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அகைன் சேம் ஆப்ஷன் தான். ஃபைலில் போகிறோம், ஓப்பன் பண்ணுறோம், நமக்கு தேவையான இமேஜை வந்து எடுத்து வைக்கிறோம். என்கிட்ட வந்து அந்த பர்சன் இமேஜ் இல்லாதனால நான் இதே இமேஜை அகைன் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன். அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இமேஜை இது வந்து ஒரு பர்சனோட இமேஜ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பர்சனுடைய இமேஜ் வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்டை தூக்கி விட்டுடலாம். இது ஒரு பர்சனோட இமேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த லெட்டருக்கு மட்டும்தான் இந்த எஃபெக்டை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனோட இமேஜ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் இது இந்த லெட்டருக்கு. அகைன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பர்சனோட இமேஜ் வந்து அகைன் நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதுக்கு பதில் நான் இதோட அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டருக்கு ஆக்சுவலாக 2 இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பர்டிகுலர் பர்சனுடைய இமேஜ், உங்களுடைய ஃபாதர் இமேஜ் இருந்துச்சுன்னா மேலே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வந்து டீயை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் அமுக்கணும் இல்லையா, கிளிக் பண்ணோம் இல்லையா, அது பண்ணக்கூடாது. இந்த இமேஜை நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்+G அப்படின்னு கொடுத்தீங்கனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். கண்ட்ரோல் +Alt+G நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஃபோட்டோஷாப் பொறுத்தளவு மேக்ஸிமம் இந்த கமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட். ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஒர்க்கே செய்யும். இப்போ இதில் கண்ட்ரோல் +Alt+Gன்னு நான் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சிட்டிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த இமேஜை நீங்கள் உங்களால் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், இப்படி
மூவ் பண்ண முடியும். அந்த பழைய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. இதில் நான் இந்த இமேஜை மூவ் பண்ண முடியுமானா மூவ் பண்ண முடியல பாருங்கள். இதுலேருந்து வெளியே தான் வரும், கட் ஆகி வெளியே தான் வருமே தவிர மூவ் ஆகாது. ஆனால் இந்த பர்டிகுலர் இமேஜில் பாருங்கள் நல்லா மூவ் ஆகும். நமக்கு அந்த இப்போ நம்ம பர்சனோட இமேஜ் இருக்குன்னா அந்த ஃபேஸ் வந்து இந்த வி சைடு இந்த வர மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை நமக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி உள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டான ஃபோட்டோஷாப்பில் சின்ன சின்ன டிப்ஸு தான், பெரிய லெவல் கிடையாது, ரொம்ப சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம வந்து பார்த்து இனி இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்டை நம்ம பின்னாடி ஒரு சர்டிஃபிகேட் டிசைன்லையோ ஒரு இன்விடேஷன்லையோ ஆர்டினரியாக எல்லாரும் ஒரு யூஸ் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்று ஃபாலோ பண்ண முடியும். நன்றி.